முன்னாடி என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டாம். அதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, அதுக்கு எங்களுக்கு இஷ்டமும் கிடையாது. நீங்களா செஞ்சுக்கிறீங்க, சரின்னு விட்டாச்சு. அப்போ இப்பயும் இப்போ எல்லாத்துக்கும் முதுகு வலி குறுக்கள் இருந்திருக்கு, எல்லாத்துக்கும் இடுப்பு வலி இருக்கு. இடுப்பு வலி இருந்திருக்கு, அதனால விழுந்துட்டாங்க. மொத்தமாகவே எல்லாமே டோட்டலாக அடுத்த அமாவாசையிலேருந்து தான் அது சரியாக ஆரம்பிக்குமோ, அந்த இடுப்புலாம் விடும். சரி பார்ப்போம் பார்ப்போம், அமாவாசைக்கும் பார்ப்போமே. என்ன சாமி, என்ன 2 வாரம் தானே? ஆமாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, எந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்கிறேனோ அதை இங்கே அதுதான் உறுதின்னு எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ சொன்ன வார்த்தையை உதாசனப்படுத்துறீங்கிறதுக்கு இப்போ இது ஒரு காரணம் தானே. நான் போகிற போக்கில் சொல்லலையே, நிதானமாக நிறுத்தி 1க்கு 4 தடவை சொன்னேன், அதை நீங்கள் செய்யக்கூடாது, அது செய்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, அது அப்படித்தான் ஆசீர்வாதம் கொடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது சொன்னோன்னா இல்லையா. அப்போ என்ன பண்ணிருக்கணும், எப்படி வாங்கணும் அதவும் சொன்னேன், சரியா. அப்போ நம்ம அதை சரி சாமி இப்படி சொன்னாங்களே அப்படின்னு யாராவது நினைப்பில் வச்சுருந்துருக்குமா? சொல்லுங்க சாமியா. அப்போ இப்படித்தான் எல்லாமே உட்காந்து 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 பாட்டு பாடி என்ன செய்ய, காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம், காதில் வாங்கி காதில் விட்டுறதில்ல, காதில் வாங்கி மூக்கு வலி விட்டுறாங்க, பாதியிலே பிரிஞ்சு போயிருந்தா பிரிஞ்சிருது. ஆமாம். பொதுவாகவே ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது அந்த அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர, இப்படி காலில் விழுந்து தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னால் அது பக்தி மார்க்கத்தில் இருக்கலாம். எப்படி பக்தி மார்க்கத்தில் இருக்கலாம், சாமி ஆடுவாங்க செய்வாங்க, அது இருக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்தளவில், சித்தாந்தத்தை பொறுத்தளவில் அந்த மாதிரி பண்ணணுங்கிறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கட்ரேட்டாக பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லணும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது இல்லை, செய்யாதீங்கன்னு தான் சொல்லணும். நான் கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தேன், யாரும் கேட்கல, சரி விழுந்து போச்சு. சரி இன்னைக்கு அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டேன் இல்லையா. இதை இப்படி பண்ணி இப்படி வாங்கினாதான் நீங்கள் வாங்க, நீ அதுன்னு சொன்ன இல்லையா. நீ அந்த கீழே குப்புற படுக்கிறதுனால என்ன செய்யணுங்கிறத மறந்துடுவேன், புரியுதா. அப்போ நீ ஆசீர்வாதம் வாங்கும் போது என்ன வைக்கணும்னு நினைக்கிறியா, அது மறந்துடுவீல்ல. அதுக்கு தான் சொல்றது, அந்த மாதிரி செய்யாதீங்க. விளையாடு, வேற ஒன்று, புரியுதா. அப்போ எப்படி நீங்கள் கொடுக்குற விஷயத்த பூரா என்ன நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிற போகிறீங்க, நீங்கள் எப்படி அதை நடைமுறைக்கு கொண்டு வர போகிறீங்க, சொல்லுங்கப்பா. இப்போ அதில் அப்படித்தான் அவங்களாம் இல்லை, மீதி எல்லோரும் இருந்தவங்க தானே சாயந்தரம் நடத்தும் போது. சரியா. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், குறைஞ்சபட்ச நேரத்துக்குள்ளேயே எல்லாம் மறந்துடுறோமே. தள்ளி வாங்க தள்ளி வாங்க தள்ளி வாங்க, எல்லாருக்கும் கேட்கணும், நீங்கள் சொல்கிறது எல்லாருக்கும் கேட்கணும். நம்ம தமிழர் மரபுப்படி நம்ம எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கும்போது எல்லாருமே சாஸ்திரமாக நம்ம முடிவு தான் நம்ம மூத்தவங்க ஆசீர்வாதம் வாங்க வழக்கில் யாருக்கிட்ட, நம்மளோட வயதில் மூத்தவங்க யாராக இருந்தாலும் நம்ம தமிழர் மரபுப்படி நம்ம எல்லாருமே. நீங்கள் சொல்கிறதுலேயே பிரிவு இருக்குல்ல, வயதில் மூத்தவர்கள் முடிஞ்சு வச்சா அவ்வளோதான். சித்தாந்தத்தில் இல்லையே, தமிழ் மரபு பிரகாரம் நம்மளுக்கு வயதுக்கு மூத்தவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுல தப்பு இல்லை, சரியா. அது அந்த மரபு கரெக்டு.
ஆனால் இங்கே இல்லையில இங்கே நீ சாஷ்டாம வணங்கலாம். எப்படி வணங்கணும்? இப்போ பூஜை முடிஞ்சது இல்லையா, பூஜை நிறைவாகும் போது நீ வந்து மொத்தமாக நீ சாஷ்டாம நீளமாக போய் எப்படி வேணாலும் வணங்கிட்டு போ, யார் வேண்டாம்னா அங்கே தடை இல்லையே. சொல்றது புரியுதா? பூசை நம்ம நிறைவாகும் போது நீ சாஸ்தாம இருந்தால் எப்படி வேணாலும் வணங்கிட்டு போ, யாரும் அதுக்கு தடை பண்ண மாட்டாங்க. இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது அதை செய்யாதன்னு சொல்றோம். ஏன் செய்யாதன்னு சொல்றோம்னா அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இல்லையா. நீ எந்த வேண்டுதல் வைக்கிறியோ அது இந்த நேரத்தில் வைக்கணும், அப்பதான் அது உனக்கு வேலை செய்யும். நீ கீழே படுத்துக்கிட்டு வேண்டுதல் வச்சுட்டு மேலே வந்து மெம்மறந்து போயிடுவ, மறந்துடுவ, அப்போ அது பிரயோஜனம் இல்லை. புரியுதானே சொல்றது? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்லம்மா. இப்போ வயசில் பெரியவங்கள்ட்ட போய் நீ ஆசீர்வாதம் பண்ணுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஏதோ அவங்க செஞ்சிட போகிறாங்களா?